ஸோ கிறிஸ்மஸ்ல வந்து மோர் தேன் டெக்கரேட்டிங் த ட்ரீ, அப்புறம் நம்ம கேக் கட் பண்ணுவோம் அந்த விஷயம், அப்புறம் நம்ம லைட்ஸ் போடுவோம், இதெல்லாம் விட ரொம்ப ரொம்ப முக்கியம் எது தெரியுமா? த ஸ்பிரிட் ஆஃப் கிறிஸ்மஸ். எப்படா உட்காந்து அந்த பிரியாணி சாப்பிடுவோம்னு வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். ஸோ ஃபைனலி த மோமெண்ட் ஹஸ் அரைவ்ட். We wish you a Merry Christmas. We wish you a Merry Christmas. We wish you a Merry Christmas and a Happy New Year. Hi everybody. So after 3 days it's Christmas. After moon and night Christmas. ஏன்னா நாங்க தமிழ்ல பேச சொன்னோம் ரியாவா, அதனால அப்படியே இங்கிலீஷ்ல பேசி டிரான்ஸ்லேட் பண்ணுவோம். ஸோ கிறிஸ்மஸ் ப்ரிப்பரேஷன்ஸ் எங்கள் வீட்டில் நடந்துட்டு இருக்கு. இட்ஸ் த மோஸ்ட் ஃபன் டைம் ஆஃப் த இயர். ஆல்சோ நம்ம தான் எல்ஃப் ஃபேமிலி. ஸோ அப்பா வந்து சாண்டா கிளாஸ், அம்மா வந்து மிஸ்ஸஸ் கிளாஸ், நான் வந்து பேபி கிளாஸ். பேபி கிளாஸ் தொப்பியை தான் நான் போட்டுட்டு இருக்கேன். அதுதான் பத்த மாட்டேங்குது. மிஸ்ஸஸ் சாண்டா கிளாஸ் தொப்பியே வாங்கிட்டு இல்லையா? ஹலோ. ஆமா, இது வந்து மிஸ்ஸஸ் சாண்டா கிளாஸோட இது எண்டு. ஸோ அதுதான் எங்கள் வீட்டில் வந்து எப்போவுமே வந்து வருஷம் கிறிஸ்மஸ்லாம் வந்து டெக்கார்லாம் பண்ணுவோம். ரொம்ப மேஜரெல்லாம் பண்ண மாட்டோம், ஆனால் அந்த ட்ரீ கண்டிப்பாக வைப்போம். ட்ரீ வந்து அதுவும் ரியா வந்ததுலேருந்து வந்து ட்ரீ இஸ் மஸ்ட். ட்ரீ இல்லைன்னா அவள் ஒத்துக்கவே மாட்டா. எங்களுக்குமே ரொம்ப பிடிக்கும் அந்த ட்ரீயை வந்து டெக்கரேட் பண்ணுறதுக்கும். எங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும் அந்த ட்ரீயை வந்து டெக்கரேட் பண்ணுறதுக்கு. ரியாவுக்கு வந்து அந்த குட்டி குட்டி ஹேங்கிங்ஸ்லாம் அதை பண்ணுறதுக்கு ரொம்ப பிடிக்கும். ஓகே மேடம். ஸோ ரியா வந்து எப்போ நம்ம ட்ரீ வைக்க போகிறோம், எப்போ டெக்கரேட் பண்ணுவோம் கேட்டே இருந்தா. ஸோ அதனால இன்னைக்கு வந்து நாங்கள் ஸ்டார்ட் பண்ணுறோம். இன்னும் 3 நாள் தான் இருக்குது கிறிஸ்மஸ். ஆக்சுவலி 4 நாள் இருக்கு. ஆமாம். ஓகே. சரி மாத்தியா வைக்க முடியும். 4 நாள். சரி ஓகே. இன்னைக்குலேருந்து 3 நாள், நாளையிலேருந்து 3 நாள் இருக்கும். ஓகேவா? ஓகேயா? சரி, அவளை குழப்பி விட்டாச்சு. ஸோ அதான் இப்போ தான் நாங்கள் டெக்கரேஷன் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். யூஸ்வலாக வந்து ஒரு 10 நாள் முன்னாடியே ஸ்டார்ட் பண்ணிவிடுவோம். இப்போதான் வச்சுருவோம். இந்த வாட்டி வந்து கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. ஸோ இப்போ வந்து முதல்ல நம்ம என்ன பண்ண போகிறோம்னா வீட்டில் கிறிஸ்மஸ் ட்ரீ வைக்க போகிறோம். அந்த ட்ரீயை வந்து இதோ பாருங்க. ஸோ இப்போ கிறிஸ்மஸ் ட்ரீ டெக்கரேட் பண்ண போகிறோம். இந்த ட்ரீ வந்து ஒரு 2 இயர்ஸ் முன்னால் நான் வாங்கினோம். எனக்கு ட்ரீ வந்து ரியல் ட்ரீ வைக்கணும்னு ரொம்ப ஆசை, ஆனால் அது நடந்ததே இல்லை. ஆனால் நம்ம ஒரு வெதருக்கு வேறு அந்த ரியல் ட்ரீலாம் வச்சா ஒரு நாளில் காஞ்சி போய் சரி, முதல்ல ரியல் கிறிஸ்மஸ் ட்ரீ கிடைக்குமா? அதே தெரியல, கிடைக்குமா ட்ரீ? அப்போ அந்த ஊர்லாம் போகல, ஈஸியார்லாம் போகும்போது அந்த பெரிய மரம்லாம் இருக்குமே, அந்த அது என்ன ஒரு தோப்பு சொல்லுவாங்க. வாட் இஸ் தட்? சவுக்கு தோப்பு. அது இந்த மரம் இல்லையா? அது வேறையா? ஓ மை காட். ஸோ ஃபர்ஸ்ட் இதுக்கு ஒரு பேஸ் இருக்கு. அந்த பேஸை செட் பண்ணிடுறோம். ஜஸ்ட் லைக் அ மெட்டல் ஒரு ராட் மாதிரி இருக்கு. ரியா, அடுத்த கிறிஸ்மஸ் வரைக்கும் நம்ம ட்ரீ தான் வச்சுட்டு இருப்போம். அப்புறம் எல்லாத்தையும் முடிக்கணும்ல இன்னைக்குள்ள வா. அதுக்கப்புறம் இதோட பேஸ் பார்ட் வந்து அந்த ஒரு மெட்டல் இது மாதிரி இருக்கு. ஸோ அதை இதில் ஃபிட் பண்ணணும். ஓகே, செகண்ட் பீஸ் வந்து இட்ஸ் லைக் திஸ். சும்மா அதோட பேஸ் இப்படி ஃபிட் பண்ற மாதிரி தான் இருக்கு. லிட்டில் கிறிஸ்மஸ் ட்ரீ ரியா சைஸ் இருக்கு. ஸோ அந்த கிறிஸ்மஸ் ட்ரீயோட இது வந்து and also come right here. பாருங்க, இதுல வச்சிடலாம். டடா, the Christmas tree is ready. ஸோ இது ஃபுல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விடணும். ரியா அது ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டாங்க. Why we need spread it? அப்போதான் அந்த இதெல்லாம் ஹேங்கிங்லாம் மாட்டுறதுக்கு நம்ம கரெக்டாக இருக்கும். What's going on, guys? ஐயோ, இப்போ என்னடா பிளான்ல இருக்கு நீ? கரகாட்ட ட்ரீயா மாறிட்டு வருது. என்ன இந்த ட்ரீக்கு என்ன குறைச்சல்? குறைச்சலே இல்ல, எல்லாம் ரொம்ப ஜாஸ்தியா இருக்கு. இல்ல இது சும்மா டெம்பரரியா வெச்சிருக்கோம். டெம்பரரியான ஒரு டெக்கரேஷன் நடக்குது. ஐயோ என்ன தம்பி, என்னாச்சு? எப்படி சிக்கி இருக்க பத்தியா? இதுதான் உங்க டெக்கரேஷனா? ஹலோ, நமக்கு மட்டும் ஏன் இப்படி எல்லாம் நடக்கிறது? ஆக்சிடென்ட் ஆன ட்ரீ மாதிரி இருக்கு குட்டி.
நான் சொல்கிறேன்ல இந்த கோல்டெல்லாம் மட்டும் வைக்கலாம் குட்டி நல்லாயிருக்கும். இந்த கோல்டு ரெட் அண்ட் க்ரீன் தான் நல்லாயிருக்கும். குட்டி குட்டி லைட்ஸ் வந்து இதில் சுற்றி விட போகிறோம். அவ்வளோதான் எங்களுக்கு தெரிஞ்ச ஆர்டிஸ்டிக் லைட் ஒர்க் அவ்வளோதான். இதை இப்படியே மெயின்டைன் பண்ணு. அதாவது மக்களே, இது ஒரு சின்ன லைட்டு தான். இந்த லைட்டை ஈஸியாக போட்டு டக்குன்னு அடுத்த வேலைக்கு போயிடலாம்னு நினச்சோம். ஆல்மோஸ்ட் முடிக்க போகிறோம். சீக்கிரம் முடிச்சுட்டு அடுத்த இன்னும் ட்ரீயில் போய் டெக்கரேஷன் பண்ணணும். ட்ரீ மட்டும் தான் வச்சுருக்கணும். ட்ரீ டெக்கரேஷன் பண்ணவே இல்லை. அது போய் பண்ணணும். ஆஃப்டர் சோ மச் ஹார்ட் வர்க் ரியா உனக்காக லைட் போட்டாச்சு. ஸோ ரியா ரெடியாக இருக்கியா? உனக்காக தான் இந்த லைட்ஸ் போட்டிருக்கோம். Are you ready? Yes, it's ready to. Okay, let's go. 1 2 3 go. So Christmas எங்க வீட்டுக்கும் வந்துருச்சு. ஸோ அதான் இந்த லைட்ஸ் போட்டாலே வந்து அந்த கிறிஸ்மஸ் மூடு வந்துடும். ஸோ இந்த லைட்ஸ் வந்து சம் கைண்ட் ஆஃப் ஒரு மாதிரி ஒரு ஆட்டோமேட்டிக்காக ஒரு வைப்ரேஷன் ஆமாம் ஒரு ஹாப்பினஸ் சீசனல் வைப்ரேஷன் செமையா இருக்கும். ஸோ அதுவும் வந்து இப்போ இந்த லைட்ஸ் நம்ம கீழே இருந்து பார்க்கணும். எங்கள் வீடு இன்னும் மேலே இருக்கும் இல்லையா? ஸோ இது பக்கத்தில் இருந்து பார்க்கறத விட தூரமாக இருந்து பார்க்கணும். கீழே இருந்து பார்த்தா எப்படி இருக்குன்னு தெரியணும். ஸோ அதான் இது முடிஞ்சிச்சா? இப்போ அடுத்தது நெக்ஸ்ட் ஓவர் டு தி கிறிஸ்மஸ் ட்ரீல ஆனால் மற்ற வேலை எல்லாம் முடிஞ்சிச்சு. அசெம்பிள் பண்ணிட்டோம், லைட்ஸ் கூட சுற்றிட்டோம். அந்த ட்ரீ ஹேங்கிங்ஸ் மட்டும் தான், அது மட்டும் முடிச்சிட்டோம்னா கிறிஸ்மஸ் டெக்கரேஷன்ஸ் முடிஞ்சது. ஓகே ஆல்ரைட், நமக்கு அந்த வேலையை பண்ணலாம். முடிச்சுட்டு இன்னைக்கு நைட் சர்ச் போகணும். அதுதான் ரொம்ப முக்கியமானது, அதையும் பண்ணணும். ஸோ வந்து let's finish that and get going to the church. Yeah, all right, let's go. எங்க ட்ரீ டாப்பர் வந்து நிக்க மாட்டேங்குது, அதனால லைட்டா அப்படியே சொல்லி வச்சிட்டோம். ஆக்சுவலா ரொம்ப வாட்டர் ட்ரீயா ஐ நோ ரியா. இங்க பாரு, நாளைக்கு வந்து நம்ம போய் இன்னும் கொஞ்சம் ஆர்னமெண்ட்ஸ் வாங்கலாம். ஓகே, நாளைக்கு கிறிஸ்மஸ் தானா? இந்த எகத்தாளம் எல்லாம் என்கிட்ட வச்சுக்காத. அம்மா வந்து உன் வயசுல இருக்கும்போது அம்மா வந்து டின்சல் ஸ்ட்ரிங்கா வந்து ஒரு பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்கா. ஸ்கூல்ல இருக்கும்போது பாடுற சாங் இன்னும் ஞாபகம் இருக்கு. I want a tinsel string hanging on the tree. See the little children dance around me. It's a silly song. It's not a silly song, it's a cute song. It's a silly song to me. Hey. ஸோ கிறிஸ்மஸ்ல வந்து மோர் தென் டெக்கரேட்டிங் த ட்ரீ, அப்புறம் நம்ம கேக் கட் பண்ணுவோம் அந்த விஷயம், அப்புறம் நம்ம லைட்ஸ் போடுவோம். இது எல்லாம் விட ரொம்ப முக்கியம் எது தெரியுமா? தி ஸ்பிரிட் ஆஃப் கிறிஸ்மஸ். ஓகே, ஸ்பிரிட் ஆஃப் கிறிஸ்மஸ்னா என்ன? These are also என்னது? nice things. Spirit of these ornaments. ஸோ இதுவும் நல்ல திங்ஸ் தான். ஒரு மாதிரி ஹாப்பியா பாசிட்டிவா இருக்கும் நம்ம வீட்டை. Yeah, and presents. Yes, and presents. Mostly presents. Yeah, but the true spirit of Christmas என்ன தெரியுமா? is to give for others. Okay, share பண்ணனும் and care பண்ணனும். நான் care பண்றதுக்கே இல்லாம நிறைய பேர் இருப்பாங்க. And also John கிட்ட yesterday நான் present கொடுத்தேன். Yes. That's உனக்கு எவ்வளவு ஹாப்பியா இருந்தது உன் ஃப்ரெண்டுக்கு ஒரு கிஃப்ட் கொடுக்கும்போது? அந்த மாதிரி இன்னும் நிறைய பேர் இருப்பாங்க, அவங்களுக்குலாம் கிஃப்ட் கொடுக்க ஆளே இருக்காது, ஃபுட்டு கொடுக்க ஆள் இருக்காது, அவங்களுக்கு கேர் பண்ணிக்கிறதுக்கு ஆள் இருக்காது. அவங்களுக்குலாம் நம்ம ஹெல்ப் பண்ணணும். ஓகேயா? இல்லாதவங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும். அது ட்ரூ ஸ்பிரிட் ஆஃப் கிறிஸ்மஸ். அந்த மாதிரி நம்ம செலிப்ரேட் பண்ணோம். நம்ம ஹெல்ப் பண்ணுவோமா எல்லாருக்கும்? பண்ணலாம்ல? Keep it up. வந்து நாங்கள் மிட் நைட் மாஸ்க்கு வந்திருக்கோம். எப்போவுமே கிறிஸ்மஸ்னால் வந்து மிட் நைட் மாஸ்க்கு வரணும் அப்படின்னு நினைப்போம். நைட் மாஸ் தான் ஸ்பெஷல் ஆக்சுவலாக. மார்னிங் வர நைட்டே வந்து அந்த செலிப்ரேஷன் மோட் அப்படியே நைட்டே ஸ்டார்ட் ஆகிடும்.
ஸோ நைட் மாஸ்க் வந்துட்டு இப்போ அண்ணநகர் சர்ச் செயின்ட் லூக்ஸ் சர்ச்சில் இருந்தோம். சூப்பராக இருந்துச்சு சர்வீஸ் ரொம்ப நல்லா இருந்தது. பியூட்டிஃபுல் டெக்கரேஷன், பியூட்டிஃபுல் சர்ச், எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த சர்ச். நாங்கள் ஆக்சுவலாக வந்து இந்த வருஷம் வந்து கிறிஸ்மஸ்க்கு வந்து பெருசாக கிராண்டாக ட்ரெஸ்ஸிங்கு அதெல்லாம் கிடையாது. ஏன்னு தெரியல, இந்த சின்னத்திரையில் நிறையா வந்து கிராண்ட் அவுட்ஃபிட்ஸே வேர் பண்ணிட்டு இருந்தனால ஐ தாட் எல்லாருமே சிம்பிள் அவுட்ஃபிட்ஸே சூஸ் பண்ணிட்டோம். We wish you a Merry Christmas. We wish you a Merry Christmas. We wish you a Merry Christmas and a Happy New Year. So அந்த ஆஸ்தான ப்ளம் கேக்கை வந்து ரியா கட் பண்ண போறா. ஏன் வந்து ப்ளம் கேக் வந்து கிறிஸ்மஸ்க்கு ஸ்பெஷல்னு எனக்கு தெரியும். Because God likes cake. சரி, முதல்ல ஊதி. It's God's birthday, so நம்ம வந்து கேக் கட் பண்ணி செலிப்ரேட் பண்றோம். ஓகே, முதல்ல ஊதிடுங்க. 3, 2, 1. Yay. ஊது, நல்லா ஊது. நல்லா ஊதுறி. Yay. ஓகே, கட் பண்ணு. Okay, I got it. That going like that. Okay, I got it. I don't want to கொடலாதடி. இரு. the first bite. The first bite is for you. I hate pumpkin. You hate plum cake? Okay, அப்ப எனக்கு Okay, first. Merry Christmas, Ria. ஸோ இதுதான் நாங்கள் யூஸ்வலாக பண்ணுற விஷயம். சர்ச்சுக்கு போயிட்டு வரோம், நைட் மாஸ் போயிட்டு வந்துட்டு வந்த உடனே இது மாதிரி கேக் கட் பண்ணி கேக், அதுவும் எஸ்பெஷலி இந்த ப்ளம் கேக், இது சாப்பிட்றது வந்து ஒரு தனி சுகம். ஸோ இன்னைக்கு ஆக்சுவலாக எங்கள் அம்மாவை ரொம்ப மிஸ் பண்ணுறேன். எங்கள் அம்மா இருக்கும்போது வந்து இந்த மாதிரி சர்ச் போயிட்டு வந்து அவங்களுக்கு வந்து கேக்குனா ரொம்ப பிடிக்கும். எஸ்பெஷலி ப்ளம் கேக் ரொம்ப பிடிக்கும். ஸ்வீட்னாலே ஜென்ரலாக ரொம்ப பிடிக்கும் அவங்களுக்கு. ஸோ அம்மா, மேரி கிறிஸ்மஸ், ஐ மிஸ் யூ ஸோ மச். இது என்னன்னு பார்த்தீங்கன்னா மட்டன் சுக்கா ரெடி ஆகிட்டுருக்கு. இந்த பக்கம் பிரியாணிக்கு, மட்டன் பிரியாணிக்கு இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. இது தவிர ஒரு மட்டன் குழம்பு வேறு ஒன்று பண்ணியிருக்காங்க. இது இல்லாமல் சிக்கன் வந்து மசால் போட்டு பரட்டி வச்சுருக்காங்க. ஸோ குக்கிங் போயிட்டே இருக்குது. இன்னும் கொஞ்ச நேரம் கழித்து வந்து இது எந்த ஸ்டேஜில் இருக்குன்னு பார்க்கலாம். ஆக்சுவலி வந்து அவளோட மெயின் ப்ரெசன்ட் வந்து கிறிஸ்மஸ்க்கு என்னது? ஜெல்லி ட்ரீம். இந்த ஜெல்லி ட்ரீம் தான் வந்து அவளோட மெயின் கிஃப்ட்டு. ஆனால் என்ன பண்ணிட்டா, ஆர்வம் தாங்காமல் 2 days முன்னாடியே ஓப்பன் பண்ணிட்டா. பட் இட்ஸ் ஓகே, நெக்ஸ்ட் ஓப்பன் பண்ணலாம். உனக்கு யூனிகார்ன் ரொம்ப பிடிக்கும் தானே? ஓகே, ஷோ ஒழுங்கா அப்படி நல்லா காமி யூனிகார்ன். வாவ், யூ லைக் தி யூனிகார்ன்? அவ பேர் என்ன? I don't know. Let me read it. Okay, there's a lot to collect. I got Whiska. What is this one? Whiska. Oh, I got Whiska. I hope I get the mystery one. Everybody, fingers crossed. ஏய், உனக்கு கிஃப்ட்ஸை விட அந்த கிஃப்ட்ஸை ஓப்பன் பண்ணுறது உனக்கு ரொம்ப பிடிக்கும், அப்படிதானே? I got this. I got this. These are Come in. so squishy. டாடா, எங்க பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. எப்படி இருக்க போகுது அப்படின்னு ரொம்ப ஆர்வமா இருக்கேன் பார்த்துட்டு. நீ ஆர்வமா இருக்க? நான் சாப்பிட்றதுக்கு தான் ஆர்வமாக இருக்கேன் ரொம்ப. ஓகே, சரி, 1 2 3. ஏ வாவ், செம்மையா இருக்கு. ரீ, என்னது இது? நீங்க பாரு. Kara biryani. ஏய், கார பிரியாணி, யம்மி பிரியாணி. மட்டன் பிரியாணி கொஞ்சம் காரம் இருக்கும், பட் காரம் சாப்பிட்டு பழகணும் தங்கம். I don't like karam. தயிர் போட்டு நீ சாப்பிடலாம். இந்த பிரியாணி லைட்டா டேஸ்ட் பண்ணி பார்த்தலாமா?
இந்த பிரியாணி நானே பண்ண மாதிரி ஓவரா பில்டப் கொடுத்துருக்கேன். அதாவது இதெல்லாம் அப்படியே இந்த பெரட்டிலாம் அப்படி போடும்போது என்னமோ இதை நானே செஞ்ச மாதிரி ஒரு பில்டப் பண்ணிட்டு இருக்கேன். ஆக்சுவலாக இந்த பிரியாணி பண்ணது வந்து எங்கள் வீட்டில் எங்களுக்கு சமைச்சு கொடுக்குற எங்கள் அக்கா வந்து சுபா அக்கா, அவங்க தான் இது பண்ணாங்க. சுபாக்கா ஹாய் சொல்லுங்க. ஓகே, ஸோ இது பண்ணது வந்து சுபா அக்கா தான். அக்கா சூப்பராக பண்ணியிருக்கேங்க்கா. இது தவிர அந்த மட்டன் சுக்கா வேறு டேஸ்ட் பண்ண வெயிட் பண்ணிருக்கேன். ஆனால் இப்போ பிரியாணி ஓப்பன் பண்ணியாச்சு, லைட்டாக கொஞ்சம் டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. டேஸ்ட் பண்ணுறதுக்குள்ளே நாக்கிலேருந்து அப்படியே குச்சிலாம் ஓடுது. ஸோ இப்போ டேஸ்ட் பண்ண போகிறேன், எப்படி இருக்கு பார்க்கலாம். ஆஹா செம்மையாக இருக்கு அக்கா, சூப்பர்க்கா, சூப்பராக இருக்கு. மட்டன் டேஸ்ட் பார்க்கலாம், சூடாக இருக்கு. ஆஹா அருமையாக இருக்கு. ஃபுட்டு வந்தா நீங்கள் சாப்பிடு. சூப்பர் சூப்பராக இருக்கா? செம்மையா இருக்கு. ஓகே, ஸோ அதான் இந்த மட்டன் பிரியாணி வந்து கிறிஸ்மஸ்னால மட்டன் பிரியாணி தான் எங்கள் வீட்டில் எப்பயுமே. அது சின்ன வயசுலேருந்தே அப்படி தான். எங்கள் அம்மா சூப்பராக பண்ணுவாங்க மட்டன் பிரியாணி. ரோஷினி அம்மாவும் சூப்பராக பண்ணுவாங்க. அவங்க வந்து திண்டுக்கல் ஸ்டைல் பிரியாணி சொல்லுவாங்க, செம்மையாக பண்ணுவாங்க. ஸோ இப்போ ஃபேமிலியோடு நாங்கள் வந்து கிறிஸ்மஸ் செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்கோம். இன்னைக்கு கிறிஸ்மஸ் டே அன்னைக்கு வழக்கமாக என்ன பண்ணுவோம்னா காலையில் அதான் குக்கிங் அந்த செஷன் முடிஞ்சதுக்கப்புறம் போய் இந்த ஸ்வீட் டிஸ்ட்ரிபியூஷன், கேக் டிஸ்ட்ரிபியூஷன் இதெல்லாம் நடக்கும். ஸோ அதுக்கு தான் ஜாக்கு, நான் அப்புறம் ரியாலாம் கிளம்பிட்டு இருக்கோம். அப்பாவும் அம்மாவும் இருக்காங்க. அண்ட் ஜாக்கோட அப்பாவும் இன்னும் கொஞ்ச நேரத்தில் வந்துடுவாங்க. ஸோ வில் ஆல் ஹேவ் லன்ச் டுகெதர் அண்ட் கோ ஃபார் த கேக் டிஸ்ட்ரிபியூஷன். சில ஃப்ரெண்ட்ஸுக்குலாம் வந்து எப்போவுமே கிறிஸ்மஸ்னால் உடனே ஃபோன் வந்துடும் எங்களுக்கு, என்ன ஸ்பெஷல் கேட்பாங்க. சம்டைம்ஸ் வந்து ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இன்வைட் பண்ணுவோம் நம்ம வீட்டுக்கு. ஒரு பிரியாணி பார்ட்டி நடக்கும். இந்த வாட்டி வந்து எல்லாரும் ஏதோ நிறைய ஸ்கெட்யூல்ஸில் இருக்காங்க. ஸோ வந்து பிரியாணி பார்ட்டி இல்லை, பட் நாங்கள் போய் அவங்களுக்கு கேக்ஸ்லாம் கொடுக்க போகிறோம். இப்போ எங்கே வந்திருக்கோன்னா ஹவுஸ் அச்சு அக்கா வீட்டுக்கு வந்திருக்கோம், அச்சுமா. ஸோ அவங்கள போய் அவங்க தூங்கிட்டு போன்னு நினைக்கிறேன். அவங்க ஆனால் ஃபோன் பண்ணி சொல்லிட்டோம். ஸோ அச்சுமா வீட்டுக்கு போய் கேக் கொடுத்துட்டு நாங்கள் அடுத்த மற்ற ஃப்ரெண்ட்ஸ் வீட்டுக்கெலாம் கிளம்புறோம். நம்ம பிரதர் ராஜ்மோகன் அண்ட் கவிதா அவங்க ஃபேமிலிக்கு பார்க்கறதுக்கு வந்திருக்கோம். ராஜுபாய் வீட்டுக்கு போயிட்டு இருக்கோம். ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்தையும் மீட் பண்ணியாச்சு. இப்போ வந்து வீட்டுக்கு லஞ்சுக்கு வந்திருக்கோம். அப்பா காலையில் அந்த பிரியாணி வந்து லைட்டாக டேஸ்ட் மட்டும் பண்ணி பார்த்துட்டு வாசனை பிடிச்சிட்டு போயிட்டோம். எப்படா உட்காந்து அந்த பிரியாணியை சாப்பிடுவோன்னு வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். ஸோ ஃபைனலி த மோமெண்ட் ஹஸ் அரைவ்டு. ஸோ எல்லாரும் ஃபேமிலியாக உட்காந்து அந்த பிரியாணி சாப்பிட போகிறோம். ஸோ நாங்கள் வந்து 6-7 ஃப்ரெண்ட்ஸ் வீட்டுக்கு தான் போனோம். ஆக்சுவலாக நிறைய பேர் வேறு இடத்துல இருக்காங்க. ஸோ முடிஞ்ச வரைக்கும் எத்தனை பேரை பார்க்க முடியுமோ போயிட்டு வந்தோம். ஸோ ஸ்பெசிஃபிக்காக வந்து அச்சு அக்கா ஃபேமிலி அண்ட் ராஜ்மோகன் ஃபேமிலி பார்த்தது வந்து எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். இப்படி தான் போயிட்டுருக்கேன் கிறிஸ்மஸ். இப்படி தான் இருக்கும் ஜென்ரலாக. ஆக்சுவலாக இன்னுமே வந்து போன வருஷம் அதுக்கு முந்தின வருஷம்லாம் வந்து என் பிரதர் ஃபேமிலியும் இருப்பாங்க. ஸோ அது நிறைய பேர் இருப்பாங்க வீட்டில். ஸோ இந்த வாட்டி வந்து கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கிறோம். இப்போ அப்படியே ஓரமாக எங்கே போகிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா எங்கள் அப்பா அப்படியே ஒளிஞ்சு போயிட்டு இருக்காரு. மேரி கிறிஸ்மஸ் சொல்லிடுங்க. ஹலோ, மேரி கிறிஸ்மஸ் டு யூ ஆல். மேரி கிறிஸ்மஸ். எங்கள் அப்பா வந்து ஏதோ ஒரு வேலையாக வெளில போயிட்டு இப்போ தான் வந்தார். ஸோ இப்போ தான் போய் சாப்பிட போகிறோம். பயங்கர பசியில் இருப்பார்னு நினைக்கிறேன். நாங்களும் வெறும் சாப்பாடு இல்லை, பிரியாணி சாப்பாடு. ஒன்லி பிரியாணியா? பிரியாணி இருக்குது, மட்டன் சுக்கா இருக்குது, சிக்கன் ஃப்ரை இருக்குது. ஸோ இதெல்லாமே இப்போ எல்லாத்தையும் ஒரு கட்டு கட்டிடலாம். ஆமாம், ஒரு பிடிக்க போகிறோம். ஓகே காய்ஸ், தட்ஸ் ஹவ் கிறிஸ்மஸ் இஸ் கோயிங். பாய். இப்போ நான் வந்து ஒரு ஆள் உங்களுக்கு காமிக்க போகிறேன். அந்த ஆள் வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா சைலண்ட்டாக சத்தமே இல்லாமல் அப்படியே ஒரு இடத்துக்கு ஒதுங்கி யார் கண்ணுக்கும் தெரியாமல் ஒரு வேலை பண்ணிருக்காங்க. அது யாருன்னு நீங்களே பாருங்கள். ஹலோ, என்ன கிண்டலா? ஆடுறது, ஓடுறது, பேசுறது எல்லாத்தையும் வீடியோ எடுத்துட்டே இருக்கீங்கன்னு சொல்லி நிம்மதியாக வந்து பால்கனியில் இயற்கையை ரசிச்சுட்டு சாப்பிட்லாம். இங்கே வந்துட்டீங்களா நீங்கள்? எனக்கு தெரியும் இந்த கிறிஸ்மஸ் நியூ இயர்லாம் வந்தாலே வந்து சாலிடாக ஒரு 6-7 கிலோ எனக்கு போட்டுரும். அந்த மாதிரி நான்லாம் என்ன மாதிரி கேரக்டர்னா அந்த ஃபுட்டை பார்த்து குட் ஃபுட்டை பார்த்தேன்னா அப்படி
வச்சிருவேன் உள்ளே. என்னால் ஐ ஜஸ்ட் கான்ட் கண்ட்ரோல் மை செல்ஃப். அந்த மாதிரி ஃபுட்டீஸ் நான் மட்டும் இல்லை, மிஸ்டர் ஜாக்கோ அப்படி தான் என்ன மிஞ்சிடுவார். ஸோ நான் இப்போ தான் ஒரு ரவுண்டு பிரியாணி ஃபுல்லாக கட்டுன்னு கட்டிட்டு லைட்டாக ஒரு கேப் விடலான்னு சொல்லிட்டு வந்திருக்கேன். சரி, ஓகே, வாட் ஆர் யூ ஹேவிங்? ஸோ திஸ் இஸ் மட்டன் பிரியாணி. இது வந்து மட்டன் சுக்கா, மட்டன் குழம்பு. திஸ் இஸ் சிக்கன் ஃப்ரை அண்ட் ரைத்தா. ஓகே, ஸோ இதுதான் இன்னைக்கு எங்களோட கிறிஸ்மஸ் ஸ்பெஷல் மீல். ஸோ கைஸ், இப்படி தான் எங்களோட கிறிஸ்மஸ் வந்து போச்சு. செம்ம ஃபன்னாக இருந்தது அண்ட் வி ஆர் ஹேவிங் அ கிரேட் டே. ரொம்ப பீஸ்ஃபுல்லான சந்தோஷமான கிறிஸ்மஸ் டேயாக இருந்தது இது. ஜென்ரலாமே எங்கள் வீட்டில் கிறிஸ்மஸ் இப்படி தான் இருக்கும். மோஸ்ட்லி வந்து சம்டைம்ஸ் வெரி ரேர்லி வந்து இந்த பலகாரம் பண்ணுறது அதெல்லாம் சின்ன வயசுல எங்கள் அம்மாலாம் பண்ணியிருக்காங்க. அந்த எக்ஸ்பெரிமெண்ட்ஸ்லாம் நான் இன்னும் பண்ண ஆரம்பிக்கவே இல்லை. ஒரு வாட்டியாவது ஒரு கிறிஸ்மஸ் ஆச்சு நான் வந்து இந்த பெரிய சட்டி வச்சு முறுக்கு புளியணும் இந்த மாதிரி நெக்ஸ்ட் கிறிஸ்மஸில் வந்து ஒரு பெரிய பலகாரம் ஒரு பலகாரம் ப்ராஜெக்டை போடுறோம். ப்ராஜெக்ட் பண்ணுறோம். அதையும் காமிக்கிறோம். அதே மாதிரி கேக்கும் பண்ணணும். கேக்கு சும்மா சாதாரண இந்த ரெடிமிக்ஸ் கேக்கெல்லாம் வீட்டில் நான் பண்ணியிருக்கேன் யூஎஸில் இருக்கும் போது. பட் ஆனால் ப்ராப்பரான ப்ளம் கேக்கு இந்த மாதிரிலாம் பண்ணதே இல்லை. ஸோ அதெல்லாம் ஸ்லோவாக பண்ண ஆரம்பிப்போம். பட் இவ்வளோ நிறைய இந்த ஹோல் வீக் வந்து ஏகப்பட்ட வேலை அப்படி இப்படி பிஸியாக இருந்தது. பட் இன்ஸ்பைட் ஆஃப் தட் வி புட் டுகெதர் கிரேட் கிறிஸ்மஸ் செலிப்ரேஷன் அட் ஹோம். ஸோ அதை நினச்சி ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஸோ எங்களுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது இந்த வீலாக்ஸ்லாம் பண்ணுறதுக்கு. ஏன்னா வந்து இட்ஸ் நாட் ஜஸ்ட் ஒரு வீலாக் பண்ணுமே அப்படின்னு இல்லாமல் எங்களோட இந்த லைஃப் ஹேப்பனிங்ஸ்லாம் உங்கள் கூட ஷேர் பண்ணுறதா இருக்கட்டும், அதுக்கு நீங்கள் தர காமெண்ட்ஸாக இருக்கட்டும், எல்லாமே ரொம்ப எங்களுக்கு ஹாப்பியாக இருக்குது. ஸோ இன்னும் மேலும் உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்கான திங்ஸ் தரதுக்கு கண்டிப்பாக ட்ரை பண்ணுறோம். எங்கள் ஃபேமிலி வந்து நிறைய பேர் இருந்து நிறைய பேர் அதாவது செலிப்ரேஷனாக எல்லாரும் ஒருத்தர் வீட்டுக்கு எல்லாரும் வந்துடுற மாதிரி தான் நம்ம பண்ணிட்டு இருக்கோம். இந்த வாட்டி வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட் ஆயிடுச்சு. ஏன்னா என் தம்பி ஃபேமிலி வந்து வேற ஊர்ல இருக்காங்க. இப்போ என் சிஸ்டர் ஃபேமிலி அவங்க யூஎஸ்ல இருக்காங்க. ஸோ இந்த வாட்டி எல்லாரும் கொஞ்சம் பிரிஞ்சிருந்தாலும் அட்லீஸ்ட் எங்கள் அம்மா அப்பா வந்திருக்காங்க அண்ட் ஜாக்கோட அப்பா வந்திருக்காங்க. ஸோ அண்ட் எல்லாத்துக்கும் மேலே எங்களுக்கு வந்து இந்த வாட்டி ஒரு பெரிய ஃபேமிலி நீங்கள் கிடச்சிருக்கீங்க. அவர் வெரி வெரி லவ்விங் யூடியூப் ஃபேமிலி. ஸோ உங்கள் கூட சேர்ந்து இந்த கிறிஸ்மஸ் செலிப்ரேட் பண்ணதுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது எங்களுக்கு. ஸோ இந்த ஸ்பிரிட் ஆஃப் கிறிஸ்மஸ் அப்படியே கண்டினியூ பண்ணலாம். எல்லாருமே லவ்விங்காக இருக்கலாம். எல்லாருமே நம்மகிட்ட இருக்கிற விஷயங்களை எல்லாருக்கூடையும் ஷேர் பண்ணி அவங்களையும் சந்தோஷப்படுத்தலாம். ஸோ இதோட இந்த வீடியோ கம்ஸ் டு அன் எண்ட். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் இன்னும் இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்டஃபோடு நாங்கள் உங்களை மீட் பண்ணுறோம். until then it's bye from ஜாக் அண்ட் ரோஷினி. ஜாக் அண்ட் ரோஷினி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், காமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு என்னென்ன மாதிரி வீடியோஸ் வேணும்னு சொல்லி நீங்கள் ஒரு லிஸ்ட்டு முன்னாள் வீடியோஸ்லேயே போட்டிருந்தீங்க. அது எல்லாமே வரிசையாக உங்களுக்காக ஒன்னொன்னா ரிலீஸ் பண்ணுறோம். பட் மறக்காமல் அந்த பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிடுங்க. Yes, show us your love and support. Stay good, stay healthy. We love you. We love you. Bye-bye.